எனும் 5 மாணவர்கள் ஒரு வரிசையில் ஒழுங்கில் நிற்கின்றார்கள். பின்வரும் 4 படிமுறைகளில் அவர்கள் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்டார்கள். படிமுறை 1 ஏயும் ஈயும். படிமுறை 2 பியும் டியும். படிமுறை 3 ஈயும் சியும். படிமுறை 4 ஈயும் ஏயும். இப்ப இது தரப்பட்டுள்ள படிமுறைப்படி நான் இங்க எழுதியுள்ளேன். இப்ப படிமுறை 1 பார்க்கக்குள்ள ஏயும் ஈயும். இப்ப இங்க இருந்த ஏ வந்துட்டு இங்க செல்லும், இங்க இருக்கிற ஈ வந்துட்டு இங்க செல்லும். அப்ப அந்த படிமுறைப்படி நான் படிமுறை 1 படி இங்க எழுதியுள்ளேன். படிமுறை 2 பியும் டியும். இப்ப இங்க இருக்கிற பி வந்துட்டு இங்க செல்லும், இங்க இருக்கிற டி வந்துட்டு இங்க வரும். அப்ப படிமுறை 2 படி இங்கே எழுதியுள்ளேன். படிமுறை 3 ஈயும் சி. அப்ப இங்க இருக்கிற ஈ வந்துட்டு இங்க செல்லும், இங்க இருக்கிற சி வந்துட்டு இங்க செல்லும். அப்ப படிமுறை 3 படி இங்கே எழுதியுள்ளேன். படிமுறை 4 ஈயும் ஏயும். இப்ப இங்க இருக்கிற ஈ வந்துட்டு இங்க செல்லும், இங்க இருக்கிற ஏ வந்துட்டு இங்க செல்லும். அப்ப படிமுறை 4 படி இங்கே எழுதியுள்ளேன். இப்ப இறுதி கட்டத்தில், அதாவது இறுதியாக வந்துட்டு இவ்வாறு தான் இந்த ஏபிசிடி மாணவர்கள் ஒழுங்கில் நிற்பாங்க. இப்ப கேட்டிருக்காங்க 4 படிமுறை மாற்றங்களின் பின் மீண்டும் தனது ஆரம்ப இடத்தை அடைந்தவர் யார்? இப்ப ஏபிசிடிஇல ஈங்கிறார் வந்துட்டு ஈங்கிற மாணவர் வந்துட்டு இறுதியில் தான் இருக்காரு. அடுத்து கடைசி கட்டத்திலேயும் ஈங்கிறார் இறுதியில் தான் இருக்காரு. அப்ப இ. அடுத்தது கேட்டிருக்காங்க ஆரம்பத்தில் பி என்பவர் நின்ற இடத்தில் தற்பொழுது நிற்பவர் யாரு கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல பி வந்துட்டு 2வது இடத்துல இருக்காரு. இப்ப தற்போது 2வது இடத்துல யாரு நிற்கிறா? டி அப்படிங்கிற 2வது இடம் இது. இங்க டி அப்படிங்கிற